ஹே மீனாட்சி, அரிசி பாசிப்பருப்பு ரெண்டையும் பால்லையே குழைய விட்டு நெய் விட்டு கிளறி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து போட்டு வெல்லம் நிறைய சேர்த்து குங்குமப்பூ ஏலக்காய் எல்லாம் சேர்த்து கமகமன்னு வாசனையில் நாக்கு சுட்டுக்காத மிதமான சூட்டில் அக்கார வடிசல் உனக்காக செஞ்சு வச்சுருக்கேன் மீனாட்சி. சாப்பிடு. சாப்பிட்டுட்டே நான் பேசுறது கேளு. நான் ஏதோ தத்து பித்துன்னு பேசுவேன். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் எனக்கு பெரிய வார்த்தை இது அப்புறம் பாட்டு பிரமாதமாக ராக பிசறாமல் தாளம் தப்பாமல் அப்படியெல்லாம் வராது. ஆனால் உன்கிட்ட சொல்லணும், உனக்கு பாடணும்னு ஆசையாக இருக்க. அதை நான் சொல்கிறேன், நீ கேளு. நீ இதை விட தேவாமிர்தமான அக்கார வடிசலை ரெடி பண்ணி எனக்காக தர தயார் நிலையில் இருக்கும்போது எனக்கு அந்த பிளான் தெரியாமல் அல்பமாக எனக்கு தேன் மிட்டாய், குச்சு மிட்டாய், லாலிபாப் தர்றியான்னு கேட்குற மாதிரி எதையாவது அசடு மாதிரி அச்சு பிச்சு மாதிரி வேண்டிக்கிறேன் உங்ககிட்ட. நான் இந்த பரமார்த்த குருவும் முட்டாள் சீடர்களும் கதையில் வர்ற மட்டி, மடையன், முட்டாள், மூடன், மண்டு அப்படின்னு அந்த சீடர்கள் இருப்பாங்களே அந்த பரமார்த்த குருக்கு, இந்த மாதிரி இந்த எல்லாரும் சேர்ந்த மக்கு நான். அதனால் இனிமே என்ன செய்யலாம்னா, நீ எனக்கு என்ன தரணும்னு முடிவு பண்ணியிருக்கியோ அதையே நான் உங்ககிட்ட வேண்டி கேட்குற மாதிரி என்னை ஃபுல் கண்ட்ரோலை நீயே எடுத்துக்கோ மீனாட்சி. நீ என்ன தர்றியோ அதை அருமை தெரிஞ்சு அனுபவித்து உணர்வையும் எனக்கு கையோடு சேர்த்து கொடுத்துரு. ஒன்லி தென் ஐ கேன் என்ஜாய் தி எசன்ஸ் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் யூ. எனக்கு தர முடியாத, தந்துட்டா குறைஞ்சிடும், தரத்தகாத விஷயம்னு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? நீ பரிபூர்ணமானவ. நான் என்ன வேண்டிக்கணும்னு கேட்கணும்னு உனக்கே தெரியும். நான் கேட்குறது பூராவும் கொடுக்க உன்னால் முடியும். உன் விருப்பப்படி நான் உங்ககிட்ட கேட்குறது மதிக்கிறது தானே உன் மேலே எனக்கு இருக்கும் பிரியத்துக்கு மரியாதை. உன் விருப்பப்படி நான் உங்ககிட்ட கேட்குறது தானே உன்னை நான் மதிக்கிறதுக்கு உன் மேலே எனக்கு இருக்கும் பிரியத்துக்கு மரியாதை. மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் தன்னுடைய ஆத்மாவையே நிவேதனமாக தந்து பாடின பதிகம் ஒன்று. இதுதான் அவரை பாடியிருக்கார். அப்போ வேண்டத்தக்கது அறியோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மால்க அறியோயினி வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே அப்படின்னு திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலில் இருக்கும் ஆத்மநாதன் அப்படிங்கிற அந்த சுவாமி உருவம் இல்லாமல் அருவமாக கர்ப்பகிரகத்தில் இருக்கான். சொக்கா நீதான். அங்கே தெய்வத்துக்கு நிவேதனமே சுட சுட சமைத்த சாதத்தின் ஆவி மட்டும்தான். மீனாட்சி, உனக்கு அங்கே என்ன பேருன்னா ஆத்மநாயகி. காற்றுக்கு உருவம் இல்லை. ஈஸ்வரன் பஞ்சபூதத்தில் ஒன்று காற்று. இந்த அருவமான காற்றின் ஸ்வரூபத்திலையும் நீ இருக்க. உன்கிட்ட எதையோ கொடு, எனக்கு இது செய், அப்படி நீ தந்தே ஆகணும்னு எனக்கு என்னென்னவோ கேட்டு உன்னை கேட்க தவறி மிஸ் பண்ணிட்டேனே மீனாட்சி. என்னென்னமோ கொடுன்னு கேட்டேன், உன்னை கொடுன்னு கேட்காம போயிட்டேனே. இவ்வளோ வருஷம் அதை கேட்காம வீணாக்கிட்டேனே. இப்போ நான் கேட்குறேன் மீனாட்சி, உன்னை எனக்கு கொடு, நீ எடுத்துக்கோ. இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு அது கூட சொல்ல தெரியலையே எனக்கு. உன்னை எனக்கு கொடுத்துருன்னு கேட்குறது பெஸ்ட்டா, என்ன நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறது பெஸ்ட்டா, அது கூட தெரியல மக்கு நான்.